ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைக்ரோகிரீன்ஸ் மாஸ்டரி. உங்கள் ஜெயஸ்ரீ கிருஷ்ணன் தான். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோங்க. ஆமாங்க, மைக்ரோகிரீன்ஸை பற்றி எல்லாரும் 40% ஊட்டச்சத்து மிகுந்தது, எளிமையாக வளர்க்கலாம், வருமானம் மீட்டலாம், இப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் சூப்பராக இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க. என்னடா இது, இதெல்லாம் பற்றி பேசுகிறாளேன்னு யோசிக்காதீங்க. ஆனால் இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. எப்போவுமே ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை பற்றி மட்டுமே தெரிஞ்சிட்டிங்கன்னா எல்லாமே க்ரீனிஷாக இருக்குது அப்படின்ற மாதிரி கிடையாதுங்க. நம்ம எல்லாத்துலேயுமே ஒரு சேலஞ்சஸ், நம்ம ஆண்டர்ப்ரனர்ஷிப் ட்ரைனிங் எடுக்கிறோங்க. பிஸ்னஸ் ரிலேட்டட் ட்ரைனிங்ஸ் நிறையா இருக்கிறேன். நான் கவர்மெண்ட் ட்ரெயினராகவும் இருக்கிற போது ஆண்டர்ப்ரனர்ஷிப் ட்ரைனிங்கில் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க. சிஇஓ அப்படின்னா ஒரு ஆண்டர்ப்ரனரோட தகுதி என்ன அப்படின்னா, சி ஃபார் சேலஞ்சஸ், ஓ ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, இ ஃபார் ஆண்டர்ப்ரனர். ஸோ எந்த ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆப்பர்ச்சுனிட்டி எங்கெல்லாம் இருக்குன்னு தேடுறாங்க, அப்போது பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வர சேலஞ்சஸை தைரியமாக எதிர்கொள்கிறாங்களோ அவங்க தான் ஒரு முழுமையான ஆண்டர்ப்ரனர். சிஇஓன்ற ஒரு வேர்டே உங்களுக்கு ஒரு ஆண்டர்ப்ரனருக்கான ஒரு டெஃபினேஷனை சொல்லிடுறது அப்படின்னு நான் சொல்லுவேங்க. அதே மாதிரி தான் இப்போ மைக்ரோகிரீன்ஸை பற்றி நம்ம நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோங்க. பட் அட் த சேம் டைம் நிறைய சேலஞ்சஸும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நாம் எதிர்கொள்கின்ற சேலஞ்சஸை பற்றி தான் நான் பேச போகிறேங்க. என்னென்ன சவால்கள் இருக்குது அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அகெயின் ஒரு வாட்டி சொல்லிடுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஆரோக்கியத்துக்கும் உங்களுடைய வருமானத்திற்குமான ஒரு சரியான வழியை காட்டுகின்ற ஒரு சேனலாக இருக்குது. ஸோ மறக்காமல் இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் நலமாகவும் வளவாகவும் இருக்கணுங்க. சரி, வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன மாதிரி சவால்கள்லாம் எதிர்கொள்கிறோம்? நிறைய பாசிட்டிவான விஷயம்லாம் இருக்குது. சூப்பராக வருமானம் சம்பாதிக்க முடியும், எல்லாமே நம்ம போன வீடியோலலாம் சொல்லியிருக்கோங்க. ஸோ சவால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெயினாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம நகரத்தில் இருக்கோம். மேடம், நான் பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னா இண்டோரில் தான் நான் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு உள்கட்டமைப்பெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் இண்டோரில் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஏசி ரொம்ப முக்கியமாக இருக்கா அப்படின்றது. அதுக்கப்புறம் நம்ம இங்கே இடம் இல்லை மேடம், கொஞ்சம் தள்ளி நான் ஆரம்பிச்சுக்கலாமா? இப்போ விவசாயம்லாம் தள்ளி பண்ணானா அதுலேருந்து நமக்கு ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டில் வரும். இது கொஞ்சம் பெரிஷபிள் சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருக்கிறதுனால ரொம்ப தூரம் ஆரம்பிச்சுட்டு அங்கேருந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப மதுரையில் ஆரம்பித்து சென்னைக்கு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு லாங் கேப்பில் இருக்கிற மாதிரி ஒரு டெலிவரி இருந்ததுன்னா இதில் ஒரு பெரிய சேலஞ்சுங்க. நீங்கள் ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணி 2 to 3 hours மேக்ஸிமம், ஒரு 4 hours 5 hours உங்களுக்கு டெலிவரிக்கு போயிடணுங்க. உங்கள் கிளையண்ட்டுக்கிட்ட போனால் தான் நல்லது. அப்படி இல்லைன்னா அந்த விற்கிற இடத்துல கொஞ்சம் கூல் டெம்பரேச்சராக இருந்ததுன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லை நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ரெஃப்ரிஜரேஷனில் வைக்கிற போது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அது ஒரு பெரிய தடன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா நமக்கு அந்த ஃபாஸ்ட்டாக டிரான்ஸ்போர்ட் டெலிவரி எல்லாம் வரணும். அது இருக்கிற போது கொஞ்சம் சின்ன சேலஞ்சு அப்படின்ற மாதிரி. அண்ட் ரெஃப்ரிஜரேஷன் வசதி நம்ம வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா, இது குறைஞ்ச காலத்தில் வாழக்கூடிய பயிர். ஏன்னா மைக்ரோகிரீன்ஸ்ன்றது 2 to 3 சென்டிமீட்டர் ஹைட்டு தான். உங்களுக்கு 7 to 21 டேஸ்க்குள்ளேயே ஹார்வெஸ்ட் ஆகிடும். ஏன் அப்படின்னீங்கன்னா, அந்த 2 ட்ரூ லீவ்ஸ் வந்த உடனே நீங்கள் கட் பண்ணிடணும். ஏன்னா அப்போ தான் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. நாங்கள் சொல்கிற அந்த 40% ஊட்டச்சத்து எப்போ இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் குறைஞ்ச அளவுக்கு தான் நமக்கு பயிரோட வாழ்நாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அதனால் கொஞ்சம் நீங்கள் சரி வேண்டாம்ப்பா, நாளைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம், இன்றைக்கி ஊருக்கு இருக்க. ஈவன் நானே அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணுற டயத்தில் இருக்கும். சம்டைம்ஸ் என்னால் அன்றைக்கி பண்ண முடியாமல் போயிடுச்சு. இல்லை ஊருக்கு இருக்கு போயிட்டு அடுத்த நாள் பார்க்குற போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஞ்சு போயிடும், சிலதெல்லாம் காலியாக ஆகிடுங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கெட்டு போயிடும், இல்லை பட்டு போயிடுங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ இது ரொம்ப அதை நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண உடனே ஃபாஸ்ட்டாக நீங்கள் கொடுத்துடணும். அதே மாதிரி அந்த டைம் பீரியடுக்குள்ளே நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிடணும். நாளைக்கு அப்படின்லாம் நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிங்கன்னா சிலதெல்லாம் சேலஞ்சாக இருக்கும். பட் வீட் கிராஸ்லாம் அவ்வளோ சேலஞ்ச் இல்லைங்க. சில மைக்ரோகிரீன்ஸ் கொஞ்சம் சேலஞ்சாக இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவேர்னஸ். எஸ்,
இதுவுமே நமக்கு ஒரு சேலஞ்சாக தான் இருக்குது. சந்தையை பற்றிய அறிவு வந்து நமக்கு இன்னும் வந்து அந்த அளவுக்கு வந்து வளரலைங்க. நிறைய பேருனா மைக்ரோகிரீன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி அவேர்னஸ் விழிப்புணர்வு நம்மக்கிட்ட வந்து இல்லை. ஸோ நம்ம பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா டெஃபினட்டாக ஆரம்பிக்கிறவங்க எதுக்காக எங்ககிட்ட பயிற்சி வரணும், பயிற்சி தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுங்கன்னு நாங்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு முழுமையாக மைக்ரோகிரீன்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணுங்க. ஏதோ பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்க்குறோம், நம்ம அப்படியே ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது கிடையாதுங்க. நீங்கள் ஆரம்பிச்சிடுவீங்க, பட் உங்களோட அதை பற்றி முழுமையான அறிவு நீங்கள் உட்கொள்கிற போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ப்ளஸ் நீங்கள் உங்கள் வாடிக்கையாளர்கிட்ட போயிட்டு அது முழுமையான அறிவோடு இருந்தீங்கன்னா தான், தெளிவோடு இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வந்து வாடிக்கையாளர்கிட்ட ஒரு முறையாக வந்து உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நடக்குங்க. அதுக்கு முறையான பயிற்சி தெரியும், முறையான வந்து அறிவு நமக்கு அதை பற்றிய இருக்கணுங்க. ஸோ அது வந்து நாங்கள் அதனால தான் எங்கள் பயிற்சியில் வந்து கம்ப்ளீட் நாலேஜ் ஷேரிங்கை செய்கிறோங்க. ட்ரைனிங்குன்னு சொல்கிறத விட நாலேஜ் ஷேரிங் ஜாஸ்தி இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா போட்டி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2015லலாம் இதை பற்றி நிறையா பேசினேங்க. அப்போ வந்து ரொம்ப பேர் இதை பற்றி பண்ணல, ரொம்ப குறிப்பிட்ட சில பேர் தான் பண்ணியிருந்தாங்க. நான் என்னோட வீட்டுக்காக நான் பண்ணுற போது என்னோட கிளையண்ட்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு ஏதோ ஒரு ஏர்னிங் அதுலேருந்து வரும் எங்களுக்கு. ஸோ அது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேங்க. பட் இப்போ ஒரு 1 இயரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்ககிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ நிறைய பேர் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது குறைந்த முதலீடு அதிக லாபம், அதனால் இப்போ பண்ண ஆரம்பிச்சதுனால உங்களுக்கு போட்டியும் வந்து புதுசாக ஆரம்பிக்கிற போது போட்டி வரதா இருக்குது. ஆனால் போட்டி இருந்தால் தாங்க அதில் ஜெயிக்கிறதுலையும் ஒரு சுகம் இருக்கும், அண்ட் ஃபாஸ்ட்டாகவும் ஜெயிப்போம். இல்லைன்னா வந்து அடியே போயிட்டே இருப்போம் நம்ம. ஸோ இந்த போட்டியை கூட நான் வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் பார்க்கணுன்னு சொல்லுவேன் நான். நமக்குன்னு ஒரு தனித்துவம் வச்சுக்கணுங்க, ஒரு யூனிக்னஸ், யூனிக் செல்லிங் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, யூஎஸ்பி. அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு தனித்துவமாக எல்லாரும் பண்ணுற மைக்ரோகிரீன்ஸ் தான், ஆனால் என்கிட்ட வாங்கினா உங்களுக்கு இது ஒரு வேல்யூ ஆடட் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணணும். உங்களுக்கான பர்சனல் பிராண்டிங், ப்ராடக்ட் பிராண்டிங்கு, கம்பெனி பிராண்டிங் எல்லாமே டுகெதராக வரா மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு யூஎஸ்பியை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த போட்டியிலேருந்து நீங்கள் வெளில வந்துடலாம். ஐயோ போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்ஸ் தெரியணுங்க. டெக்னாலஜியை பற்றி தெரியணும் அப்படின்றத விட டெக்னிக்ஸ் தெரியணுங்க. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமை. நான் எங்கிட்ட ட்ரைனிங் பற்றி விசாரிக்கிறவங்க கிட்ட கூட சொல்லுவேன், என்ன மேடம் ஆன்லைனில் எடுக்கிறீங்க, சில பேர் டைரெக்டாக தானே பயிற்சி எடுக்கிறாங்க, நீங்கள் எல்லாம் ஆன்லைன்லேயே கற்றுக்கலான்றீங்களே, இது போதுமா எங்களுக்குன்னு வாங்க. நான் சொல்லுவேன், the method is very easy, பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன்லி சின்ன டெக்னிக்ஸ் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. மெத்தட் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. அதுக்கு நீங்கள் டைரெக்டாக வரணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க. அந்த டெக்னிக்ஸை மட்டும் நாங்கள் சொல்லி கொடுத்துருவோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், பிஹெச், ஹியூமிடிட்டி அப்படின்னா என்ன, எதுக்காக அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதெல்லாம் பற்றி நான் தெரிஞ்சுக்கணுமா, போஸ்ட் ஹார்வெஸ்டிங்னா என்ன, அதில் நான் இப்படி தப்பாக பண்ணிட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்ற விஷயம், பேக்கிங்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது, இன்டோரில் பண்ணலாமா அவுட்டோரில் பண்ணலாமா, இன்டோர்னா க்ரோ லைட்னா என்ன, அது என்ன மாதிரி க்ரோ லைட்டை என்னென்ன மைக்ரோக்ரீன்ஸ்க்கு நான் யூஸ் பண்ணோம், எந்த மாதிரி டெம்பரேச்சர் எந்தெந்த மைக்ரோக்ரீன்ஸ்க்கு செட் ஆகும், அவுட்டோரில் பண்ணுறேன் அப்படின்னா பாலிகார்பனேட் ஷீட்டில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ளே என்ன டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும், நம்ம அதில் சீடில் வந்து ஃபங்கஸ் வருது, அது மோல்டு வருது, அதை நான் எப்படி வந்து அரெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சின்ன டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை கரெக்டாக தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்கள் பராமரிப்பு ரொம்ப ஈஸியாகிடும். பராமரிப்பு ஈஸியாக நல்லா இருக்கிற போது உங்களோட குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம என்ன பண்ணுவோம்னா முதலீடு, ஐயோ எவ்வளோப்பா இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு அப்பா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி நினைப்போங்க. இது வந்து குறைந்த முதலீடு தான். ஸோ அதனாலன்றதுனால ஒரே ஒரு விஷயம் தாங்க, முதலீடு கம்மியாக இருக்கிற போது உங்கள் ப்ராஃபிட்டு கம்மியாக தான் வரும். ப்ளீஸ் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் ஸ்கேலப் பண்ண தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வர ஆரம்பிக்குங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனால் நீங்கள் தரமான விதைகள் வாங்கணுங்க. விதைகள்லேருந்து எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் பண்ணுற அந்த பாட்டிங் சாயில், விதைகள், பராமரிப்பு முறைகள், எந்த மாதிரி செட்டப் நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க, அந்த செட்டப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, அதில் உபயோகிக்கிற டூல்ஸ் எப்படி இருக்கணும், நீங்கள் அந்த இடத்துல எப்படி இருக்கணும், பிஹேவ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சின்ன விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ண தெரியணுங்க. அதுதான் வந்து நம்ம இந்த ட்ரைனிங்கில் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிற விஷயம்.
எங்கள் ட்ரைனிங் வந்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த விஷயங்களை தான் நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுப்போங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சவால்களை நீங்கள் கரெக்டான பயிற்சி மூலம் எடுத்துகிட்டு பண்ணுற போது உங்களுக்கு வந்து சூப்பராக வருங்க. எப்படி தரமான விதைகளை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும், எப்படி வந்து நல்ல தரமான அந்த உபகரணங்கள் ட்ரேஸு அது எல்லாத்தையும் பாட்டிங் சாயில் டூல்ஸு அது எல்லாத்தையும் எப்படி நீங்கள் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி அடுத்ததில் வந்து நான் உங்களுக்கு சூப்பரான சில விஷயங்களை பற்றி பேச போகிறேங்க. சந்தை வாய்ப்புகளையும் அதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றத பற்றி பேச போகிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சூப்பரான ஒரு விஷயத்தோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். எங்களோட பயிற்சி வேணும்னா கீழே கொடுத்துருக்குற நம்பரில் நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.